நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதி யோக கரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகியம் மணிவண்ணன். இந்த பதிவு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் 12 ராசிகள் வாரியாக 12 லக்னங்கள் வாரியாக என்ன மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகிறது, யார் யாருக்கெல்லாம் இது நல்லா இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் என்பது நிகழ உள்ளது. இதுவரை மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இந்த தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். அதே போல் கேது பகவானை பொறுத்தவரை இவ்வளோ காலகட்டங்கள் துலாம் ராசியில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அவர் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ இந்த மாற்றத்தால் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டை அடிக்க போகுது, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஆப்பாக மாறப்போகிறது என்பதை தான் நம்ம பார்க்க உள்ளோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி நம்ம ராகு கேதுக்களை பற்றி ஓரளவுக்கு காமனாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராகு கேதுக்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நிழல் கிரகம், அது பிளானட்டு கிடையாது. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ராகு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரவு என்றால் கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ராகு நிழல் கிரகம் என்பதால் அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியாத பல சூட்சும பலன்களை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம். ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, கண்ணுக்கு யாருமே கெஸ் பண்ண முடியாது. இதுதான் அடுத்தது நமக்கு நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். உதாரணத்துக்கு இவர் யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருந்து விட்டால் அவங்களுக்கு ஜாக்பாட் மழை கண்டிப்பாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்னா, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தாங்க. டெக்னாலஜினா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு ராக்கெட் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு, ட்ரெயின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் மாடல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு அடுத்த நிலை முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப்பு, மொபைலு, டிவி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் டெக்னாலஜி லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல் கவனிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆய்வுகள், அதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிசல்ட்டு, அதே போல் மருந்து மாத்திரைகள், ஸோ இது எல்லாமே ராகு பகவானுக்கு உண்டான வளர்ச்சிகள் தான். ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காலத்தில் எக்ஸ்ரே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு வந்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்கேன் வந்தது. இப்படி நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது இல்லையா? அதுபோல் இந்த நவீனமான விஷயங்கள் எல்லாமே ராகு பகவான் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசியல், உலக அரசியல், அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலாக இருந்தாலும் சரி, இந்திய அரசியலாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய உலக தலைவர்கள்லாம் கையாளக்கூடிய அரசியல், இதற்கு மெயின் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான். அடுத்தது அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் கௌரவமாக வாழணும், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவானுடைய அனுகிரகம் என்பது நிச்சயமாக தேவைப்படும். அதாவது எந்த வித மிரட்டல்களாக இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதே போல் நம்ம டக்குன்னு பிறர்கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியும் யார் கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக சமுதாயத்தில் பெரிய நபராக இருப்பாங்க. அதே போல் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருப்பாங்க. கௌரவம், அந்தஸ்து, பேர், புகழ் இவர்களை தேடி தானாகவே வந்துடும்னு சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் நம்ம வந்து பிரபலமாக பேசப்படும் துறை என்னென்னா ஐடி ஃபீல்டு. ஸோ இந்த ஐடி ஃபீல்டு வந்து எந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னா ராகு பகவானுக்கு உண்டானது தான். அதே போல் ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டீலர்ஷிப் எடுத்து சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்போ மொபைல் சர்வீஸ் இருக்குது, லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, டிவி சர்வீஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான துறைகள் தான். இதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன இந்த பொருள் போயிடுச்சு, இவ்வளோ ரேட் வரும், இவ்வளோ வரணுங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மக்கள் வந்து அதை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து ராகுபவனுடைய காரகத்துறைகள் தான். அதே போல் மீடியா துறை, கனரக வாகனங்கள், பெட்ரோலியம் வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எம்பி, கட்ட பஞ்சாயத்துக்கள், ரவுடித்தனம் பண்ணுறவங்க, இதுக்கு எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரகத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வொகேட்டு, ஸோ அவர்களுக்கும் ராகு வந்து நல்ல பலமாக இருக்கும். ஸோ இப்படி பெரிய பெரிய துறைகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து காரகமாக இருப்பார். ஸோ இவர் பலனை தரக்கூடிய நிலையில், நல்ல நிலையில் வந்து விட்டால் இந்த 1.5 வருடங்கள் அவங்களுக்கு வந்து பொற்காலம் தான். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், கோச்சாரத்தில் யோகத்தை தரக்கூடிய நிலையில் வந்து விட்டால் 1.5 வருடங்கள் அவர் வந்து சரியாக ஒரு ராசியில் வந்து பயணம் பண்ணுவார். அந்த 1.5 வருடங்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் வந்து நம்ம வந்து செட்டில் ஆக முடியும். ஒரு தொழிலை ஆரம்பித்தோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதிப்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதே போல் இப்போ கேது பகவானுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கேது அப்படின்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், தியானத்துக்கு உண்டான கிரகம், பார்த்திங்கன்னா தவத்திற்கு உண்டான கிரகம், முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கிரகம். இவரை வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேது அப்படின்னா நுட்பமான அறிவுன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திசாலித்தனம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, நுண்ணறிவு என்பது வேறு. நுண்ணறிவு என்பது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்ஸே எடுத்துக்கோமே, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்காக வந்து சில டைட்டில்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க, சில பிக்சர் வந்து கொண்டு வருவாங்க, பிறரை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு பயன்படும். ஒரு சினிமா துறையை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, ஒரு பாடல் காட்சிகளை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டு வருவாங்க நுட்பமாக. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தையே வந்து நல்லா வந்து வியாபாரம் பண்ண வைக்கும், அதிக வசூல் சாதனைகள் எல்லாம் வந்து படைக்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து அவதார் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கை வந்து கொஞ்சம் கையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவுகளை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கு உண்டான காரகங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேது பகவான் யோக நிலையில் வந்தாலும் கண்டிப்பாக அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், சாதிக்க முடியும். சரி, இனி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் வந்திருக்காங்க அவங்க மேஷத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளாக இனி நாம் வந்து பார்ப்போம். சிம்ம ராசி சிம்ம லக்ன நேயர்களுக்கு உண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் மீனத்தில் வந்து ராகு பகவான். 8ஆம் இடத்துக்கும் ராகுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கடுமையான பாதிப்பை தருவதில் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய ஆயுளை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பாவம். இந்த ராகு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயுளை வந்து குறைத்து மரணத்துக்கு இணையான துன்பங்களையும் மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் வந்து ராகு பகவான். இவர் 8ஆம் இடத்துல வர்றது உண்மையிலே டெஃபினட்டாக நல்லதே இல்லை. அவர் வந்து யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்தாலும் சரி, பாதிப்பை தரக்கூடிய வந்து நிலையில் வந்தாலும் சரி, அனைவருமே இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எல்லாருமே வந்து கவனமாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் பிறந்தது திருதி, வியதிபாதம், மகேந்திரம், நாமயோகம், பாலவகரணம், நாகவகரணம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கீங்க. பிரீத்தி, விருத்தி, சிவம், நாமயோகம், கிம்சுகண கரணம் இதில் பிறந்திருக்கீங்க. விஷ்கம்பம், கண்டம், பரிகம், நாமயோகம், கௌளவகரணம், சகுனிகரணம் இதிலெல்லாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது, அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ கேலண்டர் எதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பிறந்தது என்ன நாமயோகத்தில் அப்படின்னு. ஜாதகத்திலே கூட இருக்கும்.
ஒரு சில ஜாதகங்களில் வந்து இருக்காது. சரிங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த 8ஆம் இடத்தில் ராகு பகவான் உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா கௌரவத்தையும், அந்தஸ்தையும், பேர் புகழையும் இழக்க வைப்பார்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், திடீரென இழப்புகள், திடீரென உடல் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுவது, திடீரென விபத்து ஏற்படுவது, இப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில் யமதர்மன் வழிபாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கே வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஒரு மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது, மரண பயம் இருக்குது, இறந்தவர்கள் அடிக்கடி கனவுல வந்து வராங்க, கூப்பிட்றாங்க. அடிக்கடி உங்களுடைய உறவுகளில் வந்து மரண நிகழ்வுகள் வந்து ஏற்படுகிறது. இதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ் தான். அப்போ என்னென்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் டைரெக்டாக வந்து யமதர்மன் வழிபாட்டை எடுத்துக்கலாம். யமதர்மனுக்கு எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்குது? கும்பகோணத்துலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ வாஞ்சியம் கோவில் வந்து இருக்குது. பரமக்குடியில் யமனேஸ்வரர் இருக்கார். திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் திருப்பநீலி அப்படின்ற சிவாலயத்தில் யமதர்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. கோயம்புத்தூரில் இருந்து போகலாம், திருப்பூர்லேருந்து போகலாம். பார்த்திங்கன்னா வெள்ளலூர் அப்படின்ற ஊரில் ஒரு சின்ன யமதர்மன் கோவில் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாம், ஒரு சகஸ்ரநாமம் பூஜை பண்ணலாம், ஒரு அபிஷேகம் பண்ணலாம், அதே போல் ஒரு ஆயுஷ்மான் யாகம் வளர்த்தலாம். முடியலன்னா நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னாவே போதுமானது. அது குறிப்பாக வந்து இருக்கிறதுலே பெட்டர் வந்து ஸ்ரீ வாஞ்சியம், சிவன், தாயார், யமதர்மன் 3 பேருக்குமே வந்து ஒரு தீபம், ஒரு அர்ச்சனை. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த 8 திசைகளிலும் இருந்து வரக்கூடிய பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு தான் வந்து வரும். இந்த பக்கம் திரும்பினா ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு, அந்த பக்கம் திரும்பினா கடன், மேலே பார்த்தா மேலேருந்து ஒரு படம் பிரச்சனை, எல்லா திசைகளிலிருந்துமே பிரச்சனைகள் வரும். நீங்கள் இந்த நேரத்தில் கால பைரவருடைய வழிபாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து தேய்பிரை அஷ்டமி திதியில் காலவருடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த பாலவக்கரணம், நாகவக்கரணம், இந்த மாதிரி கரணங்களில் கூட பைரவருடைய வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த கெடுபலனை தரக்கூடிய ராகு பகவான் பெருமாளுக்கு அழகாக வந்து கட்டுப்படுவார். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் தரிசனம் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 2ஆம் இடத்தில் கேது பகவான். 2இல் கேது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பம் வந்து சிதறும் இந்த நேரத்தில். ஏன்னா கேது பகவான் வந்து குடும்பத்துக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ண மாட்டார், திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், குழந்தை பிறப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். புதிய திருமண முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக பாதிப்புகள் வந்து தருவார், தடை தருவார். ஸோ அதனால் தான் இந்த 2ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் நாகதோஷம் நம்ம எடுத்துக்குவோம். அது 2ஆம் இடத்துல கேது இருந்துக்கிறது வந்து நல்லதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக வந்து லட்சுமி கணபதி, அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய கணபதி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு இப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து சரியாகும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த நாகதோஷம் வந்து உங்கள் ஜானத்திலே 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது, கோச்சாரத்தில் தற்காலிகமாக வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் நாகர் சிலைகள் இருக்கு இல்லையா, இப்போ விநாயகர் கோவில்லாம் போனீங்கன்னா பக்கத்தில் நாகர் சிலை இருக்கும். விரும்பினா ஒரு சிலை வாங்கி பிரதிஷ்டை பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிலைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு பாலாபிஷேகம் வந்து பண்ணலாம். அப்படி செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து விளைகிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதிகள்லாம் வந்து கவனம் வேணும். நாவன்மை கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் வந்து கொடுத்துடக்கூடாது, வார்த்தைகளை வந்து விட்டுறக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வந்து பேசிடக்கூடாது, கோவப்பட்டு வார்த்தைகள் எதுவும் கொடுக்கக்கூடாது. பிரச்சனைகளாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். குடும்ப உறுப்பினர்களே வந்து விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்சளவு 1.5 வருடங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? முடிந்தளவு இந்த தகவல்களை வந்து பகிருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.